4300 கோடி சொத்து. ஆனா தேர்தலுக்கு காசு இல்லையா? லீமா ரோஸ் கொடுத்த ஷாக்கு. எடப்பாடி பழனிசாமி கணக்கே தலைகீழா மாறிடுச்சு. லால்குடியில் நடக்கிற இந்த அரசியல் ட்விஸ்ட் தெரியுமா? முழுசா கேளுங்க. தமிழ்நாட்டிலேயே பணக்கார வேட்பாளர்னா அது அதிமுகவின் லீமா ரோஸ் தான். லாதரி அதிபர் மார்ட்டின் மனைவி. முதலில் 10 தொகுதிகளுக்கு தேர்தல் செலவை ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. 909 கோடி நிலம், 3000 கோடி கணவர் சொத்துன்னு மொத்தம் 4300 கோடி. ஆனா கோவையிலிருந்து பணத்தை கொண்டு வர முடியலன்னு கை விரிச்சிட்டாங்க. திருச்சி லால்குடி தொகுதியே இப்போ அனல் பறக்குது. இபிஎஸ் செம அப்செட்ல இருக்காராம். 10 தொகுதி வேண்டாம், அட்லீஸ்ட் திருச்சி தொகுதிகளுக்காவது பணம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு தேர்தல் முடியட்டும் பாத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. இது வெறும் நிதி நெருக்கடியா இல்ல அதிமுகவுக்கு எதிரா நடக்கிற செக்மேட்டா? அதிமுக தொண்டர்களே இப்போ குழப்பத்தில் இருக்காங்க. பணத்தை மட்டும் நம்பி சீட் கொடுத்தா இப்படித்தான் ஆகும்னு அரசியல் வட்டாரத்துல பேச்சு கிளம்பியிருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் லீமா ரோஸ் மேல இபிஎஸ் கிரிப் எடுப்பாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பாப்போம். நீங்க சொல்லுங்க, பணக்கார வேட்பாளர்களை மட்டும் நம்பி சீட் கொடுக்கிறது சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.